இப்போ நாட்டோ நாடுகள் மேலும் உக்ரைனுக்கு திரும்பவும் உதவுற அந்த சீரியல் இருக்கு இல்லையா, எபிசோட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, எய்டுகள் அந்த இது ஆரம்பிச்சிருச்சு. முதல் கட்டமா சொல்லக்கூடிய செய்தி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வதந்தின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல ரேஸ் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான செய்திகள் லைனா அஃபீஷியலா வரக்கூடிய செய்திகள். அது நீங்களே ஊர்ஜிதப்படுத்தலாமா வேண்டாமா, நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ட்ரூப்ஸ், இந்த நாட்டோ ட்ரூப்ஸ்ல அதிகமா ஜெர்மனியில இருப்பாங்க இல்லையா, இங்க எதுக்குங்க ஈஸ்டர்ன் பிளாங்க் வந்து ஸ்ட்ராங் பண்ணுமா இல்லையா, அனுப்புங்கள்ல போலாண்டோட பார்டருக்கு அப்படிங்கிறது போல திரும்பி ரீடிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதிகமான ராணுவம், டேங்கு, வீரர்கள், ஆர்மடு காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருந்து போலாண்டை நோக்கி படையெடுத்து போயிருக்கிறாங்க. எதுக்காக? இன் கேஸ் ஆஃப் அக்ரஷன் ரஷ்யா பெருமளவுல முன்னேறி வராங்கன்னா நேட்டோக்கு ஆபத்து ஆயிரும் இல்லையா, இந்த டைம்ல போலாண்டை பாதுகாக்கணும் இல்லையா, ஒரு 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 பாயிண்ட் இப்படி ரஷ்யாவோட கால் பட்டுச்சுன்னா கூட போற ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால கிளம்பி இருக்கிறாங்க, போலாண்ட் பார்டர்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ அந்த செய்தி ஒன்று கிடைச்சிச்சுங்களா. இப்போ ஆர்மடு வெஹிக்கிள் இதெல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி தரப்பு வந்து 8 லெப்பார்ட் டேங்குகள் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. 2 வந்து நெதர்லாண்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இப்போ 8 வந்து ஸோ டோட்டலா 10 பண்ணிட்டாங்க பாருங்க 2 நாடுகள் சேர்ந்து. ஸோ டேங்குகள் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த 10 டேங்குகள் வச்சு என்னப்பா செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் ஆனால் கொடுத்துருக்காங்க. கர்கிவ் பதிக்கு யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது போல நினைக்கிறேன், கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த டேங்குகள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான பயிற்சி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தேவை. ஸோ அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய வீரர்கள் இந்த டேங்க்ல போட்டு அமுத்தி உள்ள பார்சல் அனுப்புறாங்க அப்படிங்கிறது போலயும் வதந்திகளா வந்துகிட்டு இருக்கு. ஆளுங்க இருந்ததுன்னா டேங்குகள் வரும், ஆளுங்க இல்லை அதனால கொடுக்க முடியல ஆயுதங்கள். அதுதான் உண்மை. இப்போ மிசைல் கொடுக்குறோங்க, நாங்க நாசம்ஸ் மிசைல் கொடுக்குறோம், அட்டாக் ATACMS மிசைல் கொடுக்குறோம், அதுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல. ஆளுங்க இல்லாம சும்மா ஆயுதம் மட்டும் குச்சி அவங்க என்ன வேடிக்கை பார்க்கறது, அதை வச்சு எங்கேயாவது அமைக்கி அவங்க மேலேயே போய் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா. அதனால பேக்கேஜ் இவ்வளவு ராணுவ வீரர்கள் கொடுத்தீங்கன்னா நாங்க வெள்ளா ட்ரெயின் பண்ணி பார்ப்போம், இங்கிலீஷ் படிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபுல் பேக்கேஜோ ஆளுங்களோட சேர்ந்து உள்ள வருவாங்க. அப்படின்லாம் எதுவுமே இல்லை, கொடுக்க முடியாது. இதுதான் தாமதத்துக்கான ரியல் காரணம், மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது போல மேற்கொள்ள. ஏன்னா நம்ம கொந்தளிச்சு பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால சில நபர்கள் வந்து இது போலதான்ப்பா, அதனாலதான் கொடுக்க முடியல, உக்ரைனுக்கா நீ இவ்வளவு கொந்தளிக்க வேண்டாம் அப்படிங்கிறத போல சொல்றாங்க. உக்ரைனோட மக்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க, கொஞ்சம் படிச்சு இங்கிலீஷ்ல ஏதாவது படிச்சு ஏதோ சொல்றபடி கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பட்டன் நமக்கு இப்படி பண்ணு இப்படி சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, டக்குன்னு உள்ள அனுப்பிடலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து வருது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்லியாச்சு, நீங்க தான் அலசி ஆரஞ்சு உண்மையா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எடுத்துக்கணும். இட்ஸ் ஓகே, அதோட அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் உள்ள வராங்க இல்லையா. இப்ப ஜெர்மனி வந்து 8 லெபார்ட் டேங்க் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நெதர்லாண்டு தான் 10 ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் அமெரிக்க தரப்பு வந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு பேக்கேஜ் அறிவிச்சுக்கிறாங்க. இந்த எய்டு பேக்கேஜ்ல நாசம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், போன பதிவுல சொல்லியிருந்தோம், அதாவது இருக்கிறது கொஞ்சம் தான் எய்ம் மிசைல்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம F-16க்கு போறதா நாசம்ஸ்க்கு போறதான்னு அவங்களே யோசிச்சாங்க இல்லையா. கொடுத்துட்டாங்க பாருங்க அமெரிக்கா. ஆர்ட்லரி செல்கள் அது கூட வேணுங்கிற சில பல விஷயங்கள்லாம் வந்து இந்த பேக்கேஜ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம USAI அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது, உக்ரைனோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இதுல 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுத்துடலாம். இது என்னங்க கணக்கு, இதுக்கெல்லாம் வந்து எய்டு பர்மிஷன் வாங்க வேண்டாங்களா? எங்க காங்கிரஸ் சபையில எப்படிங்க நீங்க பாட்டுக்கு அறிவிச்சுட்டே இருப்பீங்களா? முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, 200 100 200 போட்டு பில்லியன் கணக்கில் கொண்டு வந்துருவாங்க. நீங்களே அதுல இருந்து கணக்கு எடுத்து பாருங்க, எத்தனை 100 எத்தனை 200 மில்லியன்கள் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா. அது மட்டும் இல்லாம இப்ப USAI அப்படிங்கிற ஒரு இதுல வந்து 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்னா என்ன கணக்குங்க இதெல்லாம்? அங்க காந்தி கூட இல்ல, அங்க யாரோட கணக்குல சேர்த்திக்கலாம்? சரி, பைடன் அவர்களோட கணக்குல எல்லாத்தையும் எழுதிடலாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் எதுவா இருந்தாலும் மக்களோட உழைப்பு பணம் 35 ட்ரில்லியன் டாலர் அளவிலான அமெரிக்க டாலர் அளவிலான கடன் வந்து அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்த சீலிங்ல வந்து முட்டிருச்சு. கோட அறிவிச்சு இடிக்கலாமா அப்படிங்கிறது போல பாத்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தரப்புல இடிச்சிருவாங்க, அடுத்த சீலிங் இடிச்சா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆனா இது என்னதான் கருத்து மோதல்கள் என்னதான் இருந்தாலும் கொடுக்க வேண்டியதுலாம் அமெரிக்க தரப்பு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, உக்ரைனுக்கு உதவிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சில கருத்துக்கள் வந்தது. நாட்டோ நாடுகள்ல சில நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறதுல பின்வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிறது போல செய்திகளா வந்தது. அது அப்படி சொல்றாங்க. ஆனா ரியலிஸ்டிக் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, தொடர்ந்து எய்டுகள் வந்துட்டு தான் இருக்கு, அதுல எந்த குறையும் இல்ல. பிச்சு டெம்போல சேஞ்சஸ் இல்ல, வருவாங்க. மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கணும், போராட்டங்கள் வெடிச்சோம். இப்ப பாருங்க, வெனிசுவேலால அதிபர் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப மரடோ அவர்கள் ஜெயிச்சேன்னு சொன்னது போராட்டம் பல இடங்கள்ல வெடிக்குதுங்களாம். ஆனா அவர் கேட்டோம்னா எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருக்குது.
என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க கூட சொல்லியிருந்தீங்க பாகிஸ்தான்னா ஒண்ணு, வெனிசுவேலானா ஒண்ணா அப்படிங்கிறது போல கரெக்டான கேள்விதான். என்ன அங்க வந்து ஏ என்னும் நாடு, இங்க ரூ என்னும் நாடு, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கேயும் ஏ என்னும் நாடுன்னா என்ன சொன்னாலும் கரெக்ட் தான் இல்லைங்களா அப்படிங்கிற விஷயம் தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி எதுவும் கிடையாது. இந்த நார்த் கொரியா இருக்குல்லங்க, மிக அதிகமான மழை பொழிவு, வரலாறு காணாத மழை பொழிவு அங்கேயும் பொழிஞ்சிருச்சு. இதனால மழை வெள்ளம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிக அளவுல பாதிப்படைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த நாட்டோட தலைவர் கிம் ஜாங் உன் அவர்கள் என்னதான் டிக்டேட்டர்னு சொன்னாலும் கால் இறங்கி வச்சு பார்க்கணுமா இல்லையா? என்னதான் டெமோக்ரஸின்னு சொன்னாலும் அமெரிக்கால அதிபர்கள்லாம் போய் பாதிக்கப்பட்ட இடத்த பார்த்த மாதிரி தெரியலீங்களே. ஆனா கிம் ஜாங் அவர்கள் கார் எடுத்து அந்த வெள்ளத்திலேயே போறாரு. ஸோ எட்டி பார்க்குறாரு. அதுக்கான இமேஜஸ்லாம் வந்திருக்குது. ரொம்ப ஜோக்கா இருக்கு. பட் பரவாயில்ல. பட் இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நார்த் கொரியால. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்பவுமே கஷ்டம் தான். இதுல ஒரு சைடு வந்து மழை வந்து கஷ்டம் கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா, வேற எதுவுமே இல்லை. ஆனா எமர்ஜென்சி அதுக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க நார்த் கொரியா தரப்புல இருந்து. அடுத்த சவுத் கொரியா, நார்த் கொரியா சவுத் கொரியாவை எமர்ஜென்சியா மாத்துற அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கூடிய விரைவில் அணு ஆயுத சோதனை வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறது போல சவுத் கொரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால என்னன்னா மிக பெருமளவில் அங்கே பாப்புலேஷன் காணாமல் போயிடும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு வந்து இருக்கு. அந்த பாப்புலேஷன், இந்த கொரியன் பெனின்சுலாவோட பாப்புலேஷனே மிக பெருமளவில் கம்மியாயிருங்க. ஏன்னா நார்த் கொரியாவும் அணு ஆயுதம் இருக்கு, இவங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு. ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடியும். அப்படிங்கும்போது அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க பயன்படுத்துவாங்க, இல்லை இவங்க பயன்படுத்துவாங்க. எப்படியும் அந்த பெனின்சுலா அவ்வளவுதான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது அனலிஸ்ட் தரப்பு வந்து. அதனால கொஞ்சம் முடிவு எடுத்து 2 தரப்புல கூடிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லாத்தையும் பின்னாடி உட்கார சொல்லிட்டு நீங்களே உட்காந்து பேசி கொஞ்சம் முடிவெடுத்து இது உங்க நாட்டு, உங்களோட பெனின்சுலா, கொரியன் பெனின்சுலான்றதுக்காக நீங்களா கொஞ்சம் பார்த்து ஏதாவது செஞ்சு வச்சுக்க. நம்ம ஊர்ல வேற அடிக்கடி இந்த கொரியன் டிராமால அதிகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் நம்மளுக்கும். கொரியால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா கொரியன் சீரியல்லாம் யார் எடுக்கிறது? அதனால இஷ்யூஸ் இருக்கு. கொரியால ஏதாவது பேசி தீர்த்துக்குவாங்களா இரு நாட்டு தலைவர்களும், இந்த சவுத் கொரியா நார்த் கொரியா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இந்த வேக்னார் படை இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவோட பிரைவேட் மிலிட்ரிஸ். ஸோ இந்த மாலி, புர்கினா ஃபேசோ, நிஜர் இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடந்தது இல்லையா, இந்த தாக்குதல்ல உக்ரைனுக்கு சம்பந்தம் இருக்கு, அதுக்கான ஆதாரம் தான் இது. அந்த கிரேசோனோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த பகுதியில் இருந்தாரு, செய்திகள் கொடுப்பாரு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அவரோட இறப்பின் காரணமாக இது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. பட் ஆனால் இதோட தகவல்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற வேக்னாரைட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஆர்டி சேனல், ரஷ்யாவோட ஒரு சேனல், அந்த சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவர் பண்ண வேண்டியதுங்க, இப்போ அது தாமதமானனால இது எங்ககிட்ட கொடுத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்க, சைடில் இமேஜ் லோட இருக்கும். ஸோ இது வந்து அந்த சூடானில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, தீவிரவாதிகள். ஸோ அந்த தீவிரவாதிகளோட உக்ரைன் இணைஞ்சு ரஷ்யாவுக்கு எதிராக போராடணும்னு. ஏன்னா ஏங்க இங்க ஆளுங்க இல்லை, அங்க எதுக்குங்க அனுப்புறீங்க அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருக்குது. சொந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு உள்ள ஆளுங்க, ராணுவ வீரர்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுவும் சைட்ல வீடியோ பதிவுலாம் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்களாலே தெரியும். ஒரு 59 வயசுங்களாமா கரெக்டா இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்களா, டிசிசி எம்ப்ளாயில 60 வயசு இன்னும் ஆகலிங்கல்ல, அப்புறம் என்ன இன்னும் 1 வருஷம்னாலும் 1 வருஷம் வாங்க முன்காலத்துக்கு அப்படிங்கிறது போல அவர் வந்து கூப்பிட வந்துக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களா தாத்தா வாங்க உள்ள போலான்னு பாத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு போய்க்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்லாம் 60 வயசு ஆயிருந்தாலும் எங்க 60 வயசு இன்னும் முடியல இல்லைங்க உங்களுக்கு, அது முடிகிற வரைக்கும் 1 வருஷம் இருக்குல்ல, வாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு அப்படிங்கிறதோட கூப்பிடுறாங்களாமா. இது போல விஷயங்கள்லாம் நடக்குது. வீடியோ சைடில் லோட் ஆயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது போல தொடர்ந்து இந்த வைலன்ஸ் காட்சிகள் நடக்கும். பட் ஆனால் அதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதை நான் பெருமளவில் காட்டுறதே இல்லை, அது வைலன்ஸ் இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஸோ அதனால சைடில் லோட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நபரை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவருக்கே மனசு கஷ்டமாயிருச்சு. சரி இந்த அளவுக்கு சண்டை பிடிக்கிறாரு, பரவாயில்ல விட்டுருங்க போட்டோம் அப்படிங்கிறது போல உக்ரைன்ல ஒரு போலீஸ் அபிஷியல் இதை எடுத்து இப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால அந்த போலீஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவரை பிடிக்கும் போது நீங்க வேண்டாம் நீங்களா, அதனால நீங்க வாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு பிடிச்சிட்டு போயிட்டுதான் ரூமர் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் நம்மளுக்கு இன்னும் வரல, சொல்லப்பட்டு வருது. அது மாதிரி நீங்க காப்பாத்தினா நீங்க வந்துருங்க அவனுக்கு பதிலா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அதனாலதான் ரொம்ப வன்முறையை கையாண்டாத ஒரு நபரை பார்த்துட்டாங்க அப்படின்னா, வெஸ்டாண்டி சீனியர் கண்ணு அப்படிங்கிறது போல பார்த்துட்டாங்க அப்படின்னா அவரை பிடிச்சி கொண்டு போய் முன்னாடி விட்டுறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அந்த உக்ரைன் இங்கேயே ஆளுங்க இல்ல, ஆனா அங்கெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. இது போல வேலைகள்லாம் நடந்துக்கிறாங்க. ப்ரூஃபோட ரஷ்ய தரப்புல கிடைச்சிருக்கு. ஏன்னா உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெல்ஸ் கிடைச்சிருக்கும், இந்த சேட்டலைட்டு இது போல விஷயங்கள்லாம் வச்சு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும், இது ரஷ்யாவோட நோவோசிர்ஸ்கி
போர்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில முடிஞ்சுட்டே இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் சும்மா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை இது போல இமேஜஸ் எடுத்து என்னென்ன போர்க்கப்பல்கள் ரஷ்யா அங்க நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஆம்டா இருக்குதா இல்லையா அப்படின்னு எடுத்து ரிசர்ச் பண்ணது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையே. அது வந்து எப்பவும் போல ரெகுலரா பண்ணிக்கிறாரு, சோசியல் மீடியால போட்டுக்கிறாரு. ஸோ இது போல சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை, ஓப்பன் சோர்ஸ் சேட்டலைட்ஸை பயன்படுத்தி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை வந்து உக்ரைனுக்கு ஷேர் பண்ற மாதிரி பண்றாங்க. இது ரஷ்யாவுக்கு தெரியும். பட் இப்படி ஷேர் பண்றதுனால இதே போல இந்த பாலியோ முர்கினோ ஃபேசோ நிஜருக்கும் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இங்க இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு. அதனாலதான் வேக்னர் பெருமளவில் இழப்பு. அதுக்கான காரணம் உக்ரைனுக்கு உதவுனது மேற்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதனாலதான் பெல்லோசோ அவர்கள் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள்ட்ட பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. குற்றச்சாட்டுகள் இது போல பேசிக்கிறாங்க அப்படிங்கிற அரசியல் புதுசுல செய்திகள் வருது. இதுக்கு ரெஸ்பான்ஸா ரஷ்ய தரப்பு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா உக்ரைன் அதுல ஆயிருக்காங்க, சம்மந்தப்பட்டிருக்காங்க, ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போறாங்க ரஷ்யா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.